வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். எந்த எண்ணெய் சமையலுக்கு உகந்த எண்ணெய்? சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், கார்ன் ஆயில், பாம் ஆயில், மஸ்டர்ட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், கோகனட் ஆயில், இன்னும் நிறைய இருக்குங்க. அதாவது பரீட்சையில் ஒரு கேள்விக்கு 2 சாய்ஸ் கொடுத்து எது கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாவே நம்ம தப்பாக டிக் பண்ணுவோம். இவ்வளோ சாய்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம சமையல் எண்ணெயை தப்பாக தாங்க செலக்ட் பண்ணுறோம். ஆனால் சில பேர் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. சார், நான் சமையல் எண்ணெய் வாங்க போனால் அட்லீஸ்ட் 1 ஹவராவது ஆகும் சார் இந்த சூப்பர் மார்க்கெட்டில். ஏன்னா எல்லா பேக்கெட்லேயும் கொலஸ்ட்ரால் இல்லை, அதாவது நோ கொலஸ்ட்ரால், விட்டமின் டி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, இதெல்லாம் பார்த்து வாங்குவேன் சார். அதுவும் ஹார்ட் படம் போட்டிருக்கா, அது மேலே இசிஜி படம் போட்டிருக்கா அப்படின்னு ரொம்ப பார்த்து தான் சார் வாங்குவேன். ஏன்னா நான் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர், சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார், விளம்பரத்தை பார்த்தா சார் வாங்குவேன். அந்த விளம்பரத்தில் அந்த எண்ணெயை ஊற்றுவான் பாருங்க, கடாயில் கோல்டன் கலரில் இருக்கும் சார். அதில் சுட வடையை பொரித்து போடுவாங்க சார். பார்க்குறதுக்கே மொறுன்னு இருக்கும் சார். அந்த வடையை ஒரு 75லேருந்து 80 வயதான ஒரு தாத்தா சிரிச்சுக்கிட்டே கடித்து சாப்பிடுவார் சார். அவரே நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்க மாட்டோமா சார் அப்படின்னு ஒரு லாஜிக்கோடு நான் வாங்குவேன் சார் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. உண்மையில் எந்த எண்ணெய் சமையலுக்கு உகந்த எண்ணெய், அதாவது நல்ல எண்ணெய் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம். நான் சொன்னது போல ஒருவருக்கு உடல் நலம் அப்படிங்கிறது முக்கியமாக தெரியும், இன்னொருவருக்கு டேஸ்ட் அப்படிங்கிறது முக்கியமாக தெரியும். அப்படி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சமையல் எண்ணெய் வாங்குவதற்கு முன்னால் நம்ம பார்க்க வேண்டிய 4 விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் சுத்தமான எண்ணெயா. இங்கே நான் சுத்தமான எண்ணெய்னு எதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இயற்கை நறுமணம், இயற்கை குணத்தோடு அந்த எண்ணெய் நமக்கு கிடைக்குதா. அது மட்டும் இல்லாமல் ஒரு எண்ணெய் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும் அந்த எண்ணெயில், இல்லை வைட்டமின் டி இருக்கும். இது எல்லாமே நம்ம மார்க்கெட்டுக்கு அந்த எண்ணெய் கிடைக்கும்போது அந்த எண்ணெயில் இருக்கா அப்படிங்கிறத நான் சுத்தமான எண்ணெய்ன்னு நான் மீன் பண்ணுறேன். இரண்டாவதாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், உடல் நலத்திற்கு நல்லதா, ஹார்ட்டுக்கு நல்லதா, இல்லை பிரெயினுக்கு நல்லதா. பொதுவாக அந்த எண்ணெய் எடுத்துக்கொண்டால் எந்த தீங்கும் நம்ம உடலுக்கு வரக்கூடாது, உடல் நலத்திற்கு நல்லதா. மூன்றாவதாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஸ்மோக்கிங் பாயிண்ட் அப்படிங்கிறது. சார், ஸ்மோக்கிங் பாயிண்ட்னா என்ன சார், அதையே ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கொள்ளணும் ஒரு எண்ணெய் வாங்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மெல்ட்டிங் பாயிண்ட்டுன்னு உண்டு. அந்த மெட்டலை 1 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அந்த மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கு மேலே ஹீட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உருக ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒவ்வொரு சமையல் எண்ணெய்க்கும் ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை தாண்டி அந்த எண்ணெயை சுட வச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணெயிலேருந்து புகை வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெயில் உள்ள ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது உடைய ஆரம்பிக்கும். தேவையற்ற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அந்த எண்ணெய் உருவாக்கி எமிட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே நீங்கள் சமைக்கிற உணவில் தான் தங்கியிருக்கும். அதை நீங்கள் உட்கொள்ளும் போது நம்ம உடம்புக்கு பெரும் கேடு விளைவிக்கும். அதாவது கேன்சர் வரதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான். அது தேவையில்லாமல் ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் ஒரு எண்ணெயை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே உருவாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த உணவும், சமைத்த உணவும் ஒரு பெரிய சுவை தராது. அதாவது எண்ணெய் வாடை அடிக்குதும்பீங்க, இல்லை ஒரு ரொம்ப கருக்கிட்டீங்க அப்படிம்பீங்க. இது எல்லாமே அந்த எண்ணெயை ஸ்மோக்கிங் பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் ஹீட் பண்ணிட்டு தான் அர்த்தம். இது எப்படி இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ சப்போஸ் ஒரு இட்லி பொடிக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை பற்றி கவலைப்படவே தேவையில்லை, ஏன்னா அதில் ரொம்ப ஹீட் பண்ணவே போகிறது கிடையாது. அதே சமயம் ஒரு பொருளை, அதாவது ஒரு உணவுப் பொருளை நீங்கள் பொரிக்கிறீங்களோ வறுக்கிறீங்களோ, அப்போ ஒரு எண்ணெயானது அதிகமான ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை கொண்டு இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவையற்ற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நம்ம உட்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அப்போதைக்கு நீங்கள் ஒரு எண்ணெயை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அதிகமான ஸ்மோக்கிங் பாயிண்ட்டோட தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்கும், ஒரு பொரிக்கும் போதோ இல்லை வறுக்கும் போதோ. இதுதான் ஸ்மோக்கிங் பாயிண்ட். நான்காவதாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் விலை, அதாவது எக்கனாமிக்கலாக இருக்கா அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தாகணும். இதுதான் இந்த 4 விஷயங்களும் நம்ம மனதில் வச்சுட்டு தான் ஒரு சமையல் எண்ணெயை தேர்ந்தெடுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிற எண்ணெயில், அதாவது சமையல் எண்ணெயில் ஒரு எண்ணெய் நம்ம 4 விஷயத்தை நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அந்த 4 விஷயத்தில் ஒரு சில விஷயத்தில் டிஸ்டிங்ஷன் மார்க் வாங்கிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு க்ரீன் சிக்னல் கொடுக்க போகிறோம், அந்த எண்ணெய்க்கு க்ரீன் சிக்னல் கொடுக்க போகிறோம். இல்லை சுமாரான மார்க் தான் வாங்கியிருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் பாஸாக ஆகிடுச்சு பட் டிஸ்டிங்ஷன் வாங்கலை அப்படின்னா
ஒரு எல்லோ சிக்னல் கொடுக்க போகிறோம். ஃபெயிலாக போயிடுச்சு, அந்த விஷயத்தில் இந்த குறிப்பிட்ட எண்ணெய் ஃபெயிலாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம ரெட் சிக்னல் கொடுக்க போகிறோம். ஓகேவா? தயாராகுங்களே. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா எண்ணெயையும் இந்த 4 விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னம்னா குறைந்தபட்சம் 2 நாளாக தான் ஆகும். அதனால் எல்லா எண்ணெயையும் ஒரு 3 குரூப்பாக பிரிக்க போகிறேன். அந்த 3 குரூப்பாக எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா தயாரித்த விதம், அந்த எண்ணெய்கள் தயாரித்த விதத்தை வச்சு 3 குரூப்பாக பிரிக்கிறேன். ஏன் சார் தயாரித்த விதத்தை வச்சு பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு பையன் ரொம்ப அடாவடி பண்ணிவிட்டு ஒரு ரவுடித்தனம் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பையனை திட்ட மாட்டாங்க, வளர்ப்பு சரியில்லை பாவம் அப்படின்ட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல பையனாக இருந்தான் அப்படின்னா என்ன ஒரு வளர்ப்படா அப்படிம்பாங்க. ஸோ வளர்த்த விதம் தான் அந்த கேரக்டரை பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் எண்ணெயும் எப்படி உருவாக்கப்பட்டதோ அதை பொறுத்து தான் இந்த விஷயங்களும் பெரிதும் பாதிக்கப்படுது. அதனால் இந்த உருவாக்கிய விஷயம், அதை தயாரித்த விஷயத்தை மையமாக கொண்டு தான் 3 குரூப்பாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னா கோல்டு ப்ரெஸ்ட் மெத்தட், 2வது எக்ஸ்பெல்லர் மெத்தட், 3வது கெமிக்கல் மெத்தட். கோல்டு ப்ரெஸ்ட் மெத்தட் அதாவது இது ஒன்றுமே கிடையாதுங்க, நம்ம செக்கு எண்ணெய் தான். 2வது எக்ஸ்பெல்லர் மெத்தட், இது செக்கு எண்ணெய் மாதிரியே தான், ஆனால் ஒரு மெட்டாலிக் மிஷின் அந்த வேலையை செய்யும். உதாரணத்துக்கு நம்ம கரும்பு புளிவோம்ல, கரும்பு ஜூஸ், அந்த மிஷின் மாதிரி இருக்கும். 3வது கெமிக்கல் மெத்தட், அதாவது நமக்கு கிடைக்கிற இந்த ரிஃபைன்ட் ஆயில் எல்லாமே இந்த கெமிக்கல் மெத்தட் மூலமாக தான் நமக்கு கிடைக்குது. இதுதான் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வாங்கல, இதெல்லாம் இந்த கெமிக்கல் மெத்தட் தான். இப்போ இந்த கோல்டு ப்ரெஸ்ட் மெத்தட் இருக்குல்ல, இந்த செக்கு எண்ணெய், அது எவ்வளோ மார்க் வாங்குது, 4 விஷயத்தில் எவ்வளோ மார்க் வாங்குது அப்படிங்கிறத பார்ப்போம். க்ரீன் சிக்னலா இல்லை எல்லோ சிக்னலா இல்லை ரெட் சிக்னலா அப்படிங்கிறத பார்ப்போம். கோல்டு ப்ரெஸ்ட் மெத்தட் செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இது எல்லாமே செக்கு மூலமாக நம்ம தயாரிக்கலாம். அந்த செக்கு மூலமாக தயாரிக்கிறதுனால அந்த இயற்கை குணமும் இயற்கை நறுமும் அப்படியே நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெயில் ஒரு குறிப்பிட்ட நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா, அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்டோ இல்லை வைட்டமின் டியோ எதுவும் இருந்தாலும் அதுவும் அந்த எண்ணெயில் அப்படியே நமக்கு கிடைக்குது. அதனால் முதல் விஷயத்தில் செக்கு எண்ணெய், 2வது விஷயம் உடல் நலத்திற்கு நல்லதா. செக்கு மூலமாக ஒரு எண்ணெய் தயாரிக்கும் போது அதிகபட்சமாக 50 டிகிரிக்கு மேலே அந்த எண்ணெய் சூடாகாது. அதனால தான் அது கோல்டு ப்ரெஸ்ட் அப்படிங்கிறோம், கோல்டு ப்ரெஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறோம். ஸோ அதிகபட்சமாக 50 டிகிரிக்கு மேலே சூடாகாதனால அதில் உள்ள ஃபேட்டி ஆசிட்ஸ் எதுவுமே உடையாமல் அப்படியே அந்த எண்ணெயில் இருக்குது. அதனால் உடல் நலத்தை பொறுத்தவரை அந்த எண்ணெய். 3வது விஷயம் ஸ்மோக்கிங் பாயிண்ட், செக்கு எண்ணெய் எல்லாமே ஒரு 160 டிகிரி செல்சியஸ்லேருந்து 180 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கும். அதிகபட்சமாக தேங்காய் எண்ணெய்க்கு தான் 177 டிகிரி செல்சியஸ். அதனால் இது மாதிரி எண்ணெய்கள், அதாவது செக்கு மூலமாக வந்த எண்ணெய்கள் எல்லாமே தாளிக்கிறதுக்கோ இல்லை வதக்கிறதுக்கோ யூஸ் பண்ணலாமே தவிர டீப் ஃப்ரை பண்ணுறீங்க இல்லை பொரிக்கிறீங்க அப்படின்னா அது மாதிரியான விஷயங்களுக்கு, அது மாதிரியான சமையலுக்கு இது உகந்தது அல்ல. ஸோ இந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட்டை பொறுத்தவரை செக்கு எண்ணெய். 4வது விஷயம் விலை, அதாவது எக்கனாமிக்கலாக இருக்கா. செக்கு மூலமாக ஒரு எண்ணெய் தயாரிக்கும் போது அதோட ஈல்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம 2.5 கிலோ கடலையை போட்டோம் அப்படின்னம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எண்ணெய் 1 லிட்டர் தான், கடலை எண்ணெய் 1 லிட்டர் தான். அதே 2.5 கிலோ எள்ளு போட்டிங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 1 லிட்டரு நல்லெண்ணெய் தான். தேங்காயும் பாதிக்கு பாதி தான். ஸோ ஈல்டு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 40லேருந்து 50% மட்டும்தான். அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே அது மார்க்கெட்டுக்கு வரும்போது, அதாவது செக்கு எண்ணெய் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டுக்கு வரும்போது விலை அதிகமாக தான் இருக்குது. அதனால் கடைசி விஷயத்தில் தயாரிக்கும் முறையில் 2வது விதம் எக்ஸ்பெல்லர் மெத்தட். அதே தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே இந்த எக்ஸ்பெல்லர் மூலமாக தயாரிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி எக்ஸ்பெல்லர் அப்படிங்கிறது செக்கு மாதிரி தான், இதில் மெட்டாலிக் மிஷின் பண்ணும். அதனால் அதோடைய விஷயங்கள் எல்லாமே, கேரக்டர்ஸ் எல்லாமே இதோட ஆல்மோஸ்ட் ஒத்து போகும். முதல் விஷயமான சுத்தமான எண்ணெய் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு சுத்தமான எண்ணெய் எக்ஸ்பெல்லர் மூலமாக கிடைக்குது. அதனால் 2ஆம் விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படி ஹெல்த்துக்கு நல்லதா அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா செக்கில் ஒரு 50 டிகிரி வரை எண்ணெய் சூடாக்கப்பட்டது அப்படின்னா இங்கே அதை விட ஜாஸ்தியாக ஒரு 70 டிகிரி வரை எண்ணெய் சூடாக்கப்படுது. அதனால் ஹெல்த் விஷயத்தில் இந்த எக்ஸ்பெல்லர் மெத்தட் ஆயில். 3வது விஷயம் ஸ்மோக்கிங் பாயிண்ட், செக்கு எண்ணெய் மாதிரி தான் எக்ஸ்பெல்லர் ஆயிலும், வறுக்கிறதுக்கோ பொரிக்கிறதுக்கோ இது உகந்தது அல்ல. 4வது விஷயம் விலை, இதுவும் செக்கு எண்ணெய் மாதிரி தான், அதே விலை தான், ஆல்மோஸ்ட் அதே விலையில் தான் நமக்கு இங்கே மார்க்கெட்டில் கிடைக்குது.
கெமிக்கல் மெத்தட் இதுதான் மூன்றாவது விதமாக தயாரிக்கும் எண்ணெய் தயாரிக்கும் முறை. அதாவது நமக்கு கிடைக்கிறதுல ரிஃபைன்ட் ஆயில், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், கார்ன் ஆயில், பாம் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், இது எல்லாமே கெமிக்கல் மெத்தட் மூலமாக தான் தயாரிக்கப்படுது. அது ரிஃபைனிங் மெத்தட் மூலமாக தயாரிக்கப்படுது. இது எல்லாம் நம்ம செக்கு மூலமாக தயாரிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செக்கு மூலமாக இதெல்லாம் தயாரிக்கப்பட முடியாது. இதெல்லாம் கெமிக்கல் மூலமாக தான் அதில் உள்ள ஆயிலை எடுக்க முடியும். சரி, இப்போ முதல் விஷயத்தை பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன? உண்மையிலேயே சுத்தமான எண்ணெயா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கெமிக்கல் மெத்தடாக தயாரிக்கும் போது அந்த மூலப்பொருளானது டீகம்மி, டீவேக்சிங், ப்ளீச்சிங், டீஆர்டரைசேஷன் அப்படின்னு பல ப்ராசஸை தாண்டி வருது. அதனால் அதோடைய நேச்சுரல் ஃப்ளேவர், கலர், டேஸ்ட் எதுவுமே அந்த கடைசியில் வர எண்ணெயில் இருக்காது. அதனால் முதல் விஷயத்தில் அந்த ரிஃபைன்ட் ஆயில் அப்படிங்கிறது. இரண்டாவது விஷயம், உடல் நலத்திற்கு நல்லதா? இந்த கெமிக்கல் மெத்தட் மூலமாக தயாரிக்கும் இந்த ரிஃபைன்ட் ஆயில் எல்லாம் தயாரிக்கும் போது சுமார் 80 டிகிரிலேருந்து 240 250 டிகிரி செல்சியஸ் வரையும் ஹீட் ஆகப்படுது. அதுவும் ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, பல முறை. அதனால் இந்த ரிஃபைன்ட் ஆயில் உங்கள் கைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும்போது ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, பல முறை குக் பண்ண தான் அர்த்தம். அதாவது நீங்கள் 4வது 5வது தான் வீட்டில் போய் குக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. அதனால் ஹெல்த் விஷயத்தை பொறுத்தவரை இந்த ரிஃபைன்ட் ஆயில் அப்படிங்கிறது. மூன்றாவது விஷயம், ஸ்மோக்கிங் பாயிண்ட். இந்த கெமிக்கல் மெத்தடில் தயாரிக்கப்படுற இந்த ரிஃபைன்ட் ஆயில் எல்லாமே அதிகமான ஸ்மோக்கிங் பாயிண்ட்டோட தான் இருக்கும். குறைந்தபட்சம் 200க்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா அவங்க தயாரிக்கும் போதே 240 டிகிரி செல்சியஸ் வரை ஹீட் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் பிரான் ஆயில் இருக்குல்ல, அதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் மட்டும் 260. இந்த சோயாபீன், சன்ஃப்ளவர், சாஃப்ளவர்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா 240 டிகிரி செல்சியஸ் வரையும் அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் உண்டு. அதனால் தாராளமாக வறுக்கிறதுக்கும் பொரிக்கிறதுக்கும் இந்த ரிஃபைன்ட் ஆயிலை யூஸ் பண்ணலாம். அதனால் மூணாவது விஷயத்தில். நான்காவது விஷயத்தில், அதாவது விலையை பொறுத்தவரை செக்கு எண்ணெய், எக்ஸ்பெல்லர் ஆயில் இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது அதை விட இது குறைவாக தான் இருக்குது. அதாவது ரிஃபைன்ட் ஆயில் அப்படிங்கிறது குறைவாக தான் கிடைக்குது. அதனால் நான்காவது விஷயத்தில் நம்ம எல்லா எண்ணெயும் ஒரு முறை பார்த்துட்டோம். இப்போ சாய்ஸ் உங்கள் கையில். எனக்கு உடல்நலம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் செக்கு எண்ணெய் தான் தேர்ந்தெடுக்கணும். இல்லை சார், எனக்கு சாப்பிட்டா போதும், என் உடல்நலத்தை பற்றி கவலையே கிடையாது, பொரித்து வறுத்து சாப்பிட்டா போதும் அப்படின்னீங்கன்னா இந்த ரிஃபைன்ட் ஆயில் அப்படிங்கிற ஒரு ஸ்லோ பாய்சனை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ஏன் இங்கே ஸ்லோ பாய்சன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ பார்த்துருப்பீங்க கழுத்து வலி, தலைவலி மாதிரி கேன்சர் வருது அப்படிங்கிறது ரொம்ப காமன். ஆமாம், அப்படி கேன்சராக இருக்குது, என்ன கேன்சர் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் இந்த கேன்சர் நோயெல்லாம் அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னா இது மாதிரி விஷயங்கள் நமக்கு கையில் இருக்கிறதா, அதாவது ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது அதிகமாக இருக்கிறதுனால தான். ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணால் அதிகமாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எமிட் ஆகும். அதுதான் இந்த கேன்சர் வரதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாகவும் அமையுது. லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணணும், அப்போ தான் ஹெல்த்தியாக வாழ முடியும் அப்படின்னா நடக்கிறது ஓடுறது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கவனித்து வாங்க வேண்டியதாக இருக்குது. பின் குறிப்பு. இல்லை சார், எனக்கு செக்கு எண்ணெய் தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னிங்கன்னா நான் சொன்ன கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாமே இப்போ ரிஃபைன்டு ஃபார்ம்லேயும் கிடைக்குது. ஏன்னா செக்கு மூலமாக கிடைக்கிறது 40லேருந்து 50% தான் ஈல்டு. இப்போ கெமிக்கல் மூலமாக கிடைக்கிறது 100% ஈல்டு. அதனால் எல்லாருமே இந்த ரிஃபைன்ட் ஆயிலாக மாறிட்டு வராங்க. ரிஃபைன்டு கடலை எண்ணெய், ரிஃபைன்டு தேங்காய் எண்ணெய் எல்லாம் கிடைக்குது. அதனால் பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெய்ன்னு சொன்னாவே நீங்கள் செக்கு எண்ணெய் நினச்சிடாதீங்க, அது ரிஃபைண்டாக கூட இருக்கலாம். அதில் பார்த்து வாங்குங்க. இப்போ ஓரளவுக்கு சமையல் எண்ணெய் பற்றி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உடல்நலத்திற்கு கேடான எதிரியான ஒரு எண்ணெய் நம்ம சமையலறையில் நுழைய ஆரம்பிச்சிருக்கு. நுழைஞ்சது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு நல்ல எண்ணெயை, உடல் ஆரோக்கியத்திற்கு உறுதியான ஒரு எண்ணெயை தூக்கி எறியவும் வச்சுருக்கு. அதை பற்றி தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.